ஹே காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா, நாம் இன்னைக்கு ஒரு அற்புதமான தியானத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த தியானத்துடைய பேர் என்ன அப்படின்னா, அதாவது முதல்ல இந்த தியானத்தினுடைய பேர் வைரவ தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தியானத்தை வெறும் தியானமாக நாம் மனசுக்குள்ளே செய்யாமல் இதை மந்திரத்தோட மனசுக்குள்ள வார்த்தையை சொல்லி 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 பழகணும். இது ஒரு மந்திர தியானம் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, வடக்கு பார்த்து நம்ம உட்காரணும். அதாவது சித்தாசனம் அல்லது வஜ்ராசனம் அல்லது பத்மாசனம் அல்லது ஒரு சேரில் கூட உட்காந்துக்கலாம், இல்லை சோஃபாவில் கூட உட்காந்துக்கலாம், எப்படி வேணாலும் உட்காரலாம். ஆக மொத்தம் வடக்கோ அல்லது கிழக்கோ ஏதாவது ஒரு இடம் உங்களுக்கு தேவைப்படும். அந்த இடத்துல அமர்ந்து புருவ மத்தியில் சுழுமுனை, அதாவது நம்முடைய 2 மூச்சு காற்று ஒரே ஓட்டில் ஓட வைக்கணும். மூச்சு 2 ஒரே நேர்கோட்டில் ஓடணும். அதாவது சம்டைம் லெஃப்ட்டு போகும், சில நேரம் ரைட்டு போகும், ஆனால் 2மே தேவைப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சிம்பிளாக ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உங்களுடைய மூக்கு தண்டு, அதாவது மூக்கோடைய புருவ மத்திக்கும் மூக்குக்கும் ஒரு தண்டு முனையில் இருக்கும். அந்த தண்டு மேலே முழு ஒரு கையை வச்சு முதல்ல ஒரு அழுத்தம் கொடுங்க. அந்த மூக்கோட தண்டு மேலே ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க, லைட்டாக கொடுங்க. லைட்டாக அந்த அழுத்தம் கொடுத்து ஒரு 30 நொடிக்கிட்ட ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய தேர்ட் ஐயில் லைட்டாக ஒரு ப்ரெஷர் மைல்டாக இருக்கணும். அதாவது ஃபெதர் டச் இருக்கணும். அது அதாவது திறந்த காலம் சொல்லுவோம் அந்த வர்ம புள்ளியை. அந்த இடத்த நீங்கள் ஒரு ஃபெதர் டச் ஒரு நிமிஷம் ஃபெதர் டச் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஃபெதர் டச் கொடுத்த அந்த சுழுமுனை, அதாவது உங்களுடைய பீனியல் கிளாண்ட் சொல்லுவோம், அது 3வது கண்ணுன்னு சொல்லுவோம், அக கண்ணு சொல்லுவோம், எது வேணால் இருக்கலாம். ஸோ அந்த பகுதியை புருவ மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் முழு கவனத்தை முழுசாக வைக்கணும். அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ வைக்கும்போது மனசுக்குள்ளே ஒரு மந்திரத்தை சொல்லணும். அந்த மந்திரம் என்னென்னா, இலி அங்கு இலி அ இங், அதுதான் இலியங் 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 இலியங். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, வார்த்தையை சொல்லி பழகுங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வார்த்தையை சொல்லி பழகுங்க. அதுக்கப்புறம் கண்களை மூடி மனசுக்குள்ளே சொல்ல ஆரம்பிங்க. எப்படி சொல்லணும்னா, இலியங் 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 அப்படின்னு சொல்ல உங்களுடைய புருவ மத்தியில் ஒரு 10-20 நாள் 30-40 நாள் கழிச்சு ஒரு புருவ மத்தியில் ஒரு ஜோதி மாதிரி ஒரு ஒளி வடிவம் தெரியும். அந்த ஒளி வடிவத்துக்குள்ளே ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி தெரியும். அந்த குழந்தைய என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய யோகா ஆசாரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வைரவர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குழந்தைய. அவர் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் என்ன கேட்டாலும் வரம் தருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரம் தரக்கூடிய ஒரு தியானம். அதனால் இப்போ நிறைய பேர் தியானம் செய்யும் பொழுது உண்மையாக சொல்லணும்னா, தியானம் பண்ணுறதுனால ஒன்றும் நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது, அனுபவத்தோடு சில விஷயங்களை செய்யும்போது நமக்கு அந்த விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஆனால் தியானம் அப்படின்னால என்ன அர்த்தம்னா, இருக்கிறதெல்லாம் அழிக்கிறது தான் தியானம். எதுவும் மற்ற நிலை மனதை அழிக்கிறது தான் தியானமே. ஆனால் இந்த வைரவ தியானத்துடைய கான்செப்ட் என்ன, கேட்ட வரத்தை தரக்கூடிய வரவர், கேட்ட வரத்தை தருவாராம் வைரவர். உள்ளுக்குள்ளே ஒரு குழந்தை மாதிரியான ஒரு தரிசனத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அது கேட்ட அந்த தரிசனம் வர்றதுக்காக நீங்கள் காத்திருங்க. அந்த குழந்தையோட தரிசனம், சிறு குழந்தை வந்த பிறகு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது அனுபவஸ்தர்கள் என்ன கேட்டாங்க அப்படின்னா, எனக்கு நான் பிறரை தொட்டவுடன் குணமடையணும் எல்லாரும் அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. சில பேர் நான் யாரை தொட்டாலும் காச நோய் குணமாகணும்னு சொல்லுவாங்க. சில பேர் முட்டி வலி குணமாகணும்னு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. சில பேர் நான் தூர காட்சிகளை பார்க்கணும் அப்படின்னு ஒரு வரம் கேட்பாங்க. என் காதில் எங்கெங்கேயோ நடக்கிற விஷயங்களை எனக்கு கேட்கணும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அது மாதிரி நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. ஸோ இந்த வைரவ தியானம் செய்து இந்த யோகத்தில் யோகிகள் நிறைய பேர் செஞ்சு அதை சாதிச்சிருக்காங்க கூட. அதனால் நீங்களும் இதை செஞ்சு பார்க்கலாம். ஆனால் உடனே இதுக்கான பலனை வந்துடாது, கொஞ்சம் நாள் ஆகும். பழக தான் அந்த பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் வெயிட் பண்ணி நம்ம அந்த பலனை நம்ம அடையலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். அடுத்த பதிவில் வேறு ஒரு தியானத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் சித்தர்களுடைய தியானம். சித்தர்கள் மந்திரங்களை பயன்படுத்தி செய்த தியானத்தை குறித்ததான சில விஷயங்கள். அதனால் நிறைய பேர் மேனிஃபெஸ்டேஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இந்த மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலை
பார்க்கலாம். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக வந்துட்டுருக்கோம். நிறைய வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்க கூட. ஸோ தேங்க்யூ வெரி மச். மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கூட. யார் யாருக்கெல்லாம் வரம் வேண்டும் நினைக்கிறீங்களோ மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.